இன்று ஒரு அற்புதமான செய்தியை பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்க பெண்ணு பிறப்பது சிறப்பா, ஆண் பிறப்பது சிறப்பா? ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் பெண்ணு பிறந்துட்டா முழு செழிப்பாயிடுது. ஆண் பிறந்தா எனக்கு பையன் பிறந்துட்டான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். ஆனால் ஒரு பெண்ணு பிறந்துட்டா முகம் செழிப்பாயிடுது, கணவன் செழிப்பாயிடுறான், தாயும் செழிப்பாயிடுறான், எல்லாரும் செழிப்பாயிடுறாங்க. ஏன்னா பெண்ணு பண்ணுற கூத்து அவ்வளவு தாய் தந்தைக்கு மனம் வலிக்குது. அதனால தான் இந்த நூற்றாண்டில் 2025 தான் இந்த செழிப்பு. 50 வருஷத்துக்கு முன்ன இல்லைங்க. பெண் என்பவள் ஒரு தெய்வ அம்சம். முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு தலைப்பிரசவம் ஒரு பெண் பிறந்தால்தான் அந்த பெண் அந்த வீட்டுக்கு யோகத்தை தருவாள், செல்வத்தை கொடுப்பாள், வாழ்க்கையை சுத்தம் செய்வாள். எங்க சுத்தம் இல்லாத இடம் எங்கெங்க இருக்குங்க? ரோடில் குப்பை, வீட்டில் குப்பை, மனசில் குப்பை, கோயில் கருவறையில் குப்பை. அப்போ குப்பை இல்லாத எங்கே நீங்கள் தேடுவீங்க? குப்பை இருந்து தான் தீருங்க. மனசு தாங்க காரணம். உங்கள் மனசு சரியில்லையே. பெண் இல்லைன்னா வீடே இல்லையே. ஒரு குடும்பத்தை யார் நடத்த முடியும்? ஒரு பெண்ணு தானே. அந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன மரியாதை பண்ணியிருக்கீங்க? ஒரு கணவன் அன்பாக பேசிட்டு உண்டா? ஒரு பெண்ணை சாப்பிட்டியான்னு கேட்டது உண்டா? 10 மாதம் பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி அதை சீர்ஊட்டி அதற்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து அதற்கு பிறகு தலைப்பிரசவங்கள்லாம் பார்த்து தன் ஆயுள் முழுவதும் பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காக சுமந்து சுமைதானியா வாழ்கிறாளே, அவளா பாவம்? அவளா கர்மம்? பெண் இல்லை என்றால் எந்த வீட்டிலும் ஆனந்தம் இல்லை. ஆனால் தான் சிவபெருமானே சக்தி இல்லையே இந்த யுகம் இல்லை என்றார். ஆனால் நம்ம ஒரு பெண்ணை ஒரு போதைப் பொருள் மாதிரி பயன்படுத்துகிறோம். அது மிக மிக வருத்தமாக இருக்குதுங்க. மனிதனுக்கு ஆசை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அது வேற. அருள் இருந்தால் தான் அன்பு வரும், அன்பு இருந்தால் தான் அருள் வரும், அருள் இருந்தால் தான் உயர்வு வரும், உயர்வு இருந்தால் தான் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைய முடியும். ஆகவே ஒவ்வொரு பெண்களும் அந்த குடும்பத்தில் ஆனந்தமாக வாழ்வதற்கு உங்கள் மனதை நீங்கள் தெளிவாக்கி வைத்துக் கொண்டால் ஒரு பேர் ஆனந்தத்தோடு வாழ்வீர்கள் என்பது அம்மன் அருள்வாக்கு.